கொடநாடு கொள்ளை விவகாரங்களில் எடப்பாடியோட தலையீடு இருக்குது அப்படிங்கிறத தெகல்கா ஆசிரியர் ஒரு 15 நிமிஷம் வீடியோ வெளியிட்டிருந்தார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நடந்த பரபரப்புகள்லாம் தெரியும். இந்த விஷயங்களில் எடப்பாடி சார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் குற்றவாளி இல்லை, அது இந்த கொடநாடு தனியார் வசம் இருந்துச்சு அப்படி இப்படிங்கிறாரு. இப்போ அவங்க சயனையும் தினேசையும் ஜாமீன் எடுத்த திமுக வக்கீல் அப்படி இப்படிங்கிறாரு. வக்கீலுக்கு என்ன வேலை? வக்கீல் அவங்க யார் காசு கொடுத்தாலும் எடுத்து விடுவாங்க. யார் இருந்தாலும் ஒரு கோழி குஞ்சு காணாமன்னா கூட எடுத்து கொடுப்பாங்க. அவங்களோட தொழிலே அதான். வக்கீல் தொழில் என்னன்னா, இப்போ நான் கூப்பிட்டாலும் வருவாங்க, எனக்கு எதிரி கூப்பிட்டாலும் வருவாங்க. அதோட வேலை தான், அந்த வக்கீலோட வேலை தான் அது. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. யார் ஜாமீனில் எடுக்கிறா போகிறவங்கலாம் அது ஒரு பேச்சே கிடையாது. ஆனால் தன்னோட பங்கு அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய மக்கள் அதை நம்புகிறாங்க. அதுக்கு தன்னோட ஈடுபாடு இருக்கா அப்படிங்கிறத ஒரு குழுவை போட்டு விசாரித்து ஒரு சிபிஐ ஏதாவது தைரியமாக சொல்ல வேண்டியது. சிபிஐ வேணால் விசாரிக்கட்டும் அப்படிங்கிறத லெவலில் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கே இவ்வளோ பதட்டப்படணும்? அதுக்கு அங்கே இங்கே சுற்றி வரணும்? அதனால் இதை மக்கள் ஒரு குழப்பமாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை சொன்னாலும் ஆதாரத்தோடு சொன்னாலும் கொஞ்சம் கூட ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி ஆசையில் இப்படி மலுப்பல் பேச்சாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற லெவலில் மக்கள் ஒரு ஐயப்பாட்டோட ஒரு குழப்பத்தோடு தான் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் துணை முதல்வர் ஓபிஎஸ் என்னென்னா, தெகல்கா ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா முடிக்காமல் விட மாட்டாங்க, ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அதனால் எப்படியும் எடப்பாடிக்கு ஆபத்து உண்டு, எப்படியும் ஆட்சி கட்டியில் விட்டு கீழே இறங்கிடுவார். அதுக்கப்புறம் நம்ம தான் முதல்வருங்களில் யாகத்தை வளர்த்ததாக சில பேர் சொல்கிறாங்க. அவர் என்னென்னா, அப்படிலாம் இல்லைங்க, நான் ரூம் மாற்றினேங்க, ரூமுக்கு தாங்க சில விஷயங்கள்லாம் பண்ணேன்னு அவர் சொல்கிறாரு. அது யார் மேலே ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தெகல்கா விஷயம், கொடநாடு விஷயம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு மேத்யூஸு. முதல்ல வெளியிட்டது 5% தான். அதுக்கப்புறம் என்கிட்ட 90% ஆதாரம்லாம் இருக்குது. இப்போ 2 நாள் சென்னைக்கு இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்காரு. அதனால் அதை சிபிஐ போட்டு தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறத டாக்குமெண்ட்டாக எழுதி கொடுக்க போகிறாராம். அந்த நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னிக்கிட்டே இருக்கிற சில முக்கியமான ஆதாரங்களை பத்திரிகை முன்னாலே வெளியிட போகிறதா அவர். இதை கேள்விப்பட்டு முதல்வர் எடப்பாடி வாரி துடிச்சு போயிருக்காரு. அடி வயிற்றில் லாரியாக புளியை கரைக்க அமைஞ்சிச்சு. ஆமாம், ஏற்கனவே சொல்லிட்டார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. மேத்யூஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சயனையும் தினேசையும் இமீடியட்டாக யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணது, விசாரணை பண்ணது, இதெல்லாம் இதில் கடுப்பாகி போன ஒரு மேத்யூஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, தன்னை அரெஸ்ட் பண்ணாலும் தான் எடுத்துக்கிட்ட காரியத்தை முடிக்காமல் விட மாட்டேன். ஏற்கனவே சில விஷயங்கள் அப்படி தான் நான் ஊழல் நடந்த விஷயங்களில், ஊழல் நடந்த இடங்களில் போயிட்டு என்னாலான விஷயங்களில் தெரிவித்து சாட்சி சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். அது அந்த இந்தியாவுக்கே தெரியும். அதனால் இந்த விஷயங்களில் எடப்பாடி ஈடுபட்டிருக்காரு. இந்த பொங்கலுக்கு அவர் வேணும்னா வெளியில் இருக்கலாம், அடுத்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருப்பார் அப்படிங்கிறத ஆணித்தரமாக எல்லாருக்கும் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டார். அப்போது ஆதாரங்கள் நிறையா அவர் கையில் கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி பதறி போயிருக்காரு. இந்த விஷயங்களுக்கெல்லாம், இந்த தெகல்கா விஷயங்கள் கொடநாட்டு விஷயங்கள் மேத்யூஸ் தான் முதல்ல வெளியிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போனோம்னா அதுதான் இல்லை. ஃபஸ்ட்டு இது காரணமே, இது வெளிவரதுக்கு காரணமே அந்த கொடநாடு கொள்ளை விவகாரங்களை முன்னாடி நின்று செஞ்ச சயன் தான் காரணம். என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை ஏன் அப்போ சொல்கிறாருன்னா, அப்போது நடந்து ஒரு 15-20 நாளில் அவரை குறி வச்சு தாக்குதல் நடந்தப்போ அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவரோட பொண்ணும் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அதே நேரம் கொள்ளையில் ஈடுபட்டதுக்காக வர வேண்டிய 5 கோடி பணம் 4 நாளில் தரேன்னு சொன்ன அதே கனகராசன் தனக்கு தாக்குதல் நடந்த சில மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததான் அவரும் கொலை செய்யப்பட்டார். அதாவது ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு விரக்தி ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் சயன். அதாவது அழகான மனைவி, அன்பான குழந்தை, இவங்களை இழந்தது மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருச்சு சயனை. அதனால் எங்கேயோ ஒரு மூலையில் போய் அமைதியாக 2 வருஷம் இருந்திருக்காரு. அப்போவே சொல்லியிருந்தா தன்னோட உயிருக்கும் மிச்சம் இருக்கிற தன்னோட உயிருக்கும் குடும்பத்துக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடில் அவர் இவ்வளோ நாள் இருந்திருக்காரு.
அதுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் தூங்குறப்ப இப்போ 2 நாள் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் தூங்குறப்ப என்னோட மனைவி வந்து என்னை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அழகான குழந்தை, அழகான குடும்பம், நல்லா தான் இருந்தான். நான் இந்த வேலை பார்க்குறேன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு கொடநாட்டுக்கு வந்திருக்கேங்கிறதும் தெரியாது. இதை டிவியில் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விவரமும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ ஒவ்வொரு நாளும் தூங்குறப்போ என்னோடய மனைவியும் குழந்தையும் என்னை பார்த்து வந்து ஏளனமாக கேட்குற மாதிரி, எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை, உங்களை விட்டு ஏன் எங்களை பிரித்தாங்க, இது யார் காரணம் அப்படிங்கிற என்னை பார்த்து கேட்குற மாதிரியே இருக்குது. அதனால் என்னோடய மனசாட்சி வந்து உறுத்துது. அதனால் இந்த விஷயங்களை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அதாவது எடப்பாடி சொல்லி தான் கனகரசின்கிட்ட சொல்லி இந்த டாக்குமெண்ட் எடுத்தால் நமக்கு 5 கோடி ரூபா கிடைக்கும், ஆளுகளை கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வாங்கிறதுக்காக நான் கேரளாவில் ஒவ்வொரு மூலையில் இருக்கவங்கள தேர்ந்தெடுத்து மேத்யூஸ் சயனோட அதிரடி மூமெண்ட்டுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், தகுந்த ஆதாரங்களோட மூவ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாலும், இந்த பக்கம் என்னடான்னா எடப்பாடி சார் நான் இல்லை அப்படி இப்படி அது திமுக கிளப்பி விட்டது அப்படி இப்படின்னு சொன்னாலும், அதாவது சம்மந்தப்பட்டிருக்க விஷயங்களுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சுற்றி வர்றதும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் கீழே உள்ள மந்திரிகள்லாம் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கனகராசன் இறந்துட்டார்ல, அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்க முடியும் அப்படின்னு என்னமோ மக்களை பார்த்து ஏளனமாக கேட்குற மாதிரியும். இன்னொரு மந்திரி என்னன்னா, எங்கள் முதலமைச்சர் வந்து பத்திரமாத தங்கம், அவர் தீயில் குதிக்க சொன்னாலும் குதிப்பார், கடலில் குதிக்க சொன்னாலும் குதிப்பார், அதை நிரூபிப்பார் அப்படிங்கிறாரு இவர். என்ன நடந்துக்கிறது மேத்யூஸும் சயனுக்கும் தான் அந்த ஆதாரங்கள் தெரியும். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கண்டபடி ஏதாவது எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை எடப்பாடியை வந்து நிரூபிக்க சொல்லி கீழே தள்ளி விடுறாங்களாங்கிறது தெரியல. அவ்வளவு மோசமான காமெடியாக இருக்குது இவங்களோட பேச்சு. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.